என் பேர் ஐயனார். நான் பாரம்பரிய புழுங்குபொருள் சேகரிப்பாளர். என்கிட்ட பார்த்திங்கன்னா நம் முன்னோர்கள் பாரம்பரியமாக பயன்படுத்தின உபயோகப்படுத்தின தூக்குவாளிகள், தூக்குபோசிகள் சொல்லக்கூடிய தூக்குவாளி சேகரிப்பை பல்வேறு வகையான தூக்குவாளிகளை நான் சேகரிச்சுட்டு இருக்கேன், மீட்டெடுக்கிறேன், அதை காட்சிப்படுத்துகிறேன், வருங்கால தலைமுறைக்காக கொண்டு செல்கிறேன். இப்போ இந்த தூக்குவாளியோடைய பெயர் என்ன வச்சு அழைச்சிருக்காங்க முன்னோர்கள் பார்த்திங்கன்னா, இது முந்திரி தூக்குவாளி. பார்த்திங்கன்னா முந்திரி பழத்தோடைய உருவத்தில் இருக்கும். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா அவங்க பயன்படுத்தின காய்கறிகள், பழங்கள் அது சம்பந்தமாக பொருட்களை தான் பெயராயிட்டு அந்த பாத்திரத்துக்கு பயன்படுத்துங்க. இது முந்திரி தூக்குவாளி. இது பார்த்திங்கன்னா அண்ணாச்சி தூக்குபோசி. இது பார்த்திங்கன்னா அண்ணாச்சின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இதில் முள்ளாக அந்த கட்டிங் இருக்கும், இதுக்காக அண்ணாச்சி தூக்குபோசி. இது மாதுளை தூக்குபோசி. பார்த்திங்கன்னா மாதுளம்பழத்தோடைய உருவம் இருக்கும். இது மாதுளை தூக்குபோசி. இப்போ இது பார்த்திங்கன்னா பால் தூக்குவாளி. அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயும் மாடுலாம் இருக்கும். அப்போ பால்கள்லாம் இப்போ இருக்கிற மாதிரிலாம் பேக்கெட் பால் அப்படிலாம் இருக்காது, பித்தளையில் இருக்கக்கூடிய கேனில் தான் பயன்படுத்துவாங்க. இது பால் தூக்குவாளி. இப்போ இதை பார்த்திங்கன்னா இது எண்ணெய் தூக்குவாளி. அந்த காலத்தில் வீடுங்களில் மரச்செக்கு எண்ணெய் அது மாதிரிலாம் பயன்படுத்தும். அந்த எண்ணெய்களை பெரிய பெரிய எண்ணெய் குடங்களை சேகரித்து வைப்பாங்க. அதுலேருந்து பயன்பாட்டுக்கு இது மாதிரி எண்ணெய் தூக்கில் வச்சு சமையல் அறையில் பயன்படுத்துவாங்க. இது எண்ணெய் தூக்குவாளி. இதுவும் எண்ணெய் தூக்குவாளி தான், பல்வேறு விதமான பயன்பாடு. இது பார்த்திங்கன்னா பானை வடிவில் உள்ள எண்ணெய் தூக்குவாளி. இந்த தூக்குவாளி எல்லார் வீட்லேயும் பார்த்துருப்பாங்க, ஆனால் இதுக்கான பெயர் தெரியாது. இது ரயில்வே தூக்குவாளி. அந்த காலத்தில் ரயில் கூஜா எப்படி பயன்படுத்தணும் அதே மாதிரி பயணங்களில் இது மாதிரியான தூக்குவாளிகளில் உணவுப் பொருட்களை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது ரயில்வே தூக்குவாளின்னு அழைப்பாங்க. இந்த தூக்குவாளி பொறுத்த வரைக்கும் இன்றைய தலைமுறைக்கும் எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப பழக்கப்பட்ட இருக்கிறதுலாம் ஆப்பிள் தூக்குவாளி. ஆப்பிள் ஒரு இதில் இது இப்பயும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கிடைக்குது. எல்லார் குடும்பத்துலையும் பெரும்பாலும் பயன்படுத்துகிறவங்க இது ஆப்பிள் தூக்குவாளி. பொதுவாகவே நமக்கு எல்லாருக்கும் தூக்குவாளின்னா தூக்குப்போசினா இந்த ஒரு மாடல் தான் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா விவசாயத்துக்கு வேலைக்கு போகிறவங்க அவங்களுடைய காலை உணவுகளை அது கேழ்வரகு குழோ இல்லை கம்மங்குழோ இல்லை பழைய சாதமோ எல்லாமே அதில் எடுத்துகிட்டு போவாங்க. இதில் பார்த்திங்கன்னா இது மாதிரி தூக்குவாளியில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு சின்ன ஒரு தட்டு இருக்கும். பார்த்திங்கன்னா இதில் பழைய சாதமோ குழோ எடுத்துகிட்டு போவோம். அதுக்காக தொட்டு சாப்பிடக்கூடிய அது மிளகாவோ இல்லை குழம்போ இல்லை ஏதாவது என்ன சாப்பிடக்கூடிய மோர் மிளகாவாக இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம், அதை இதில் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த தூக்குவாளி தான் பெரும்பாலும் எல்லாருக்கும் ரொம்ப அறிமுகமான தூக்குவாளி. விவசாயத்தையோ இல்லை நிலங்களையோ காட்டும் போது நமக்கு தெரிஞ்ச ஒரே தூக்குவாளி இந்த தூக்குவாளி தான். ஆனால் இது மாதிரி பல்வேறு வகையான தூக்குவாளியை பயன்படுத்துங்க. ஒவ்வொரு பகுதியிலையும் வட்டார சொற்கள் மாறும். ஒரு பகுதியில் ஒரு தூக்குவாளிக்கு ஒரு பெயரிட்டு அழைச்சிருக்கலாம், இன்னொரு பகுதியில் வேற இடலாம். ஒவ்வொரு சமூகத்திலையும் சரி வட்டாரத்திலையும் அதனால் இதில் காட்டக்கூடிய பெயர்களை இல்லையே இது தவறுன்னு நிரூபிக்கிறது கிடையாது. ஒவ்வொரு வட்டாரத்திலையும் வேறு வேறு பெயர்களில் அழைச்சிருக்காங்க. இது ஒரு விதமான தூக்குவாளி. இந்த மாதிரி ஒரே விஷயம், இந்த தூக்குவாளிகள்லாம் என்னென்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மாவு பொருட்கள், உணவுப் பொருட்கள் அதெல்லாம் இதில் சேகரித்து வச்சுருக்காங்க. பெரிய அளவில் இருக்கும்போது அது மாதிரியான சேகரிச்சுருக்காங்க. இது மாதிரி தூக்குவாளிகள்லாம் பெரும்பாலும் கோவில்களில் பிரசாதங்கள்லாம் பூஜைக்கு பயன்படுத்தும் போது இது மாதிரி தூக்குவாளிகள் அதிக அளவு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் விவசாயிகள் உணவு எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் பெரும்பாலும் தூக்குவாளிகள் பயன்படுத்தியிருக்காங்க. தூக்குவாளியை பொறுத்த வரைக்கும் பால்கள், எண்ணெய்கள் மற்றும் உணவுப் பொருட்கள், மாவு பொருட்கள் இதெல்லாம் சேகரிக்கிறதுக்காக நம் முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அது மாதிரியே பல்வேறு வகையான எங்கிட்ட இருக்கிறதுலாம் ஒரு குறைவான கேட்டகரி தூக்குவாளிகள் தான் இருக்குது. நிறைய வகையான தூக்குவாளிகள் பயன்படுத்தியிருக்காங்க. என்னுடைய சேகரிப்பில் இல்லாத பல்வேறு வகையான தூக்குவாளிகள்லாம் இருக்குது. இந்த தூக்குவாளி இது ரெண்டும் பார்த்திங்கன்னா பரங்கிக்காய் தூக்குவாளி, பம்கின் சொல்லுவாங்க இல்லையா, பரங்கிக்காய் அந்த உருவத்தில் இருக்கக்கூடிய தூக்குவாளி. இதுகளும் உணவுப் பொருட்களையோ இல்லை உணவு சார்ந்த மாவு பொருட்களையோ
சேகரித்து வீடுகளில் வைப்பதற்காக பயன்படுறாங்க. இது வந்து சிறியதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் பயன்பாட்டில் இருந்திருக்கு. நம் முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்க, பயன்படுத்துங்க. அதுக்கான சான்றுகள் இன்னும் நம் கண் முன்னே இருக்குது.